ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் போடுறேன்னு நினைக்கிறேன் இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு தான் வீடியோஸ் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எடுக்கிறதே ஒரு 5-6 டேக் போயிடுச்சு. பெருமையா? பட் பரவாயில்ல, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோஸ் போடுறோம். ஒரு உருப்படியான வீடியோவா போடணும் வந்து அந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இனிமே தொடர்ந்து வீடியோஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்க போறது இல்ல. யாரு வந்து கேட்டா? அட யாரும் கேட்க மாட்டாங்கடா, நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. பட் இருந்தாலும் நானே சொல்லிடுறேன், இனிமே தொடர்ந்து வீடியோஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ், யாரை பத்தியும் இல்ல, கூஃபி ஜென் பத்தி. ஏன்னா அவர் தான் இப்ப பயங்கர ட்ரெண்ட்ல இருக்காரு. அதனால அவரை பத்தி பேசுறியாடா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. நான் வந்துட்டு ரெட்டிட்ல வந்துட்டு யதார்த்தமா ஒரு போஸ்ட் பார்த்தேன். அந்த போஸ்ட் இப்போ தேடி பார்த்தேன், எனக்கு எங்கேயுமே கிடைச்சிருச்சு கைஸ். அதை நான் இப்போ சைட்ல போடுறேன், ரீட் பண்ணி காட்டுறேன், அதை நீங்களே பாருங்க. I really like this guy promoting chess with a good humor. His videos made me play chess too. But then these days I feel like his audience are going out of control. The first time he did the dance challenge, people started mooning, watching others content creators collabing with him. At one point, this is becoming really unhealthy. I feel like his followers are not so organic because wherever I go, I can see his viewers commenting, "In Annan Kuda challenge board." Yes, this is sarcastic, but then I guess everything starts to be funny in the beginning. GM Prax comment section is filled with these comebacks, forcefully asking 1v1 with Goofy. I am waiting how this is going to end. I feel like JK is going to put another video on Kannism, and these mofos would never realize it. புரியுது நீங்க எந்த அளவுக்கு கான்ல அதை சொல்றீங்கன்னு. ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் பரவாயில்ல சார், இது வந்துட்டு தப்புன்னு சொல்றீங்க. பட் இது அவங்க ஃபண்ணுக்காண்டி தான் பண்றாங்க, அதையும் சில பேர் புரிஞ்சுக்கணும். அண்ட் அதுக்கு இது ஓவர் லிமிட்டையும் தாண்டிடக்கூடாது, ஓவர் டோஸாகவும் இருக்கக்கூடாது. பட் இவங்களோட நம்ம கூஃபி ஜென் அவரோட ஃபாலோவர்ஸ் அப்படி பண்ணது தப்பா ரைட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது தப்பு தான். நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கு, அந்த லிமிட்டை தாண்டிட்டா அது ரொம்ப தப்பா போயிடும், அது ஒரு வேற மாதிரி முடிஞ்சிடும். நம்ம தலைவன் இப்போ நல்ல பேர் தான் எடுத்து வச்சிருக்கான், அதுதான் நான் மறுபடியும் சொல்றேன், நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கான். அவனை தயவு செஞ்சு கெடுத்துறாங்க, இப்படியே போறதுதான் ரொம்ப நல்லது. ஓகேவா? ஃபன்னா எடுத்துக்க வேண்டிய விஷயத்த ஃபன்னா எடுத்துக்கோங்க, ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் தவிர்த்துருங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் கைஸ். கூஃபி ஜென் செஸ் வித் சாய் அபியங்கர். ஓகே, கீழே காப்பிங் லைக் அனி எக்ஸ் நெல்சன் ப்ரோமோ. காப்பி தான் அடிக்கிறான், பட் அதுவே ரொம்ப மொக்கையா இருக்குடா டே, மிகப்பெரிய மொக்கை. வாட் இஸ் த பிக் டீல் வித் திஸ் கைஸ்? மியூசிக் இஸ் நாட் ஈவன் தட் குட். ஏன்னா வந்துட்டு இப்போ சாய் அபியங்கர் அவருக்குமே வந்துட்டு நிறைய ஹேட்ரட் இருக்கு. இதை பற்றி நான் பேசணும்னு இருந்தேன். ஏன்னா வந்துட்டு ஏன் இவ்வளோ ஹேட்ரட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நம்ம அனியனாக்கும் அப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு, அதாவது அனிருத் அவருக்குமே அப்படி தான் வந்துகிட்டு இருந்துச்சு. அண்ட் நிறைய ஹேட்ரட்லாம் சமாளித்து இப்போ அவரும் ஒரு இடத்துல வந்து நிற்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு சாய் அவருமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நானுமே அவர் பாட்டெலாம் கேட்பேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதை மொக்கன்னா நான் சொல்ல மாட்டேன், சத்தியமா அதை மொக்கன்னா சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரிடா. அந்த அளவுக்குலாம் இருக்காது, பட் நல்லா இருக்கும். ஏன் அவருக்கு இவ்வளோ ஹேட்டுன்னு தான் எனக்கு தெரியல. திடீர்னு வந்துட்டாரு, எப்படி இப்போ எஸ்கே சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறாங்களோ திடீர் தளபதி, அந்த மாதிரி இவரையும் போட்டு திடீர்னு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. மறுபடியும் அவர் பாட்டையே போட்டு மீம்ல ரீல்ஸ் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயம் இருக்குன்னா அதில் குட்டும் இருக்கும் பேடும் இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க 2 பேர்த்துக்குமே, கூஃபியும் சரி அதே மாதிரி சாயும் சரி, இவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணிலாம் நான் ரொம்பலாம் பேசுகிறேன் நண்பர்களே. அவங்களோட ஒர்க்கில் அவங்க ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ ரீசெண்டாக ஆதினாவே போட்டு சம்மந்தமே இல்லாமல் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு பாட்டு கூட இருந்துச்சு, 6 10 10, நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சூற மொக்கன்னா சொல்ல மாட்டேன், ஆனால் அதையுமே நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க. யூடியூபோட ஒரு செட் ஆஃப் ஒரு இது என்னன்னா, ஒரு கட்டத்தில் நம்ம பீக்குக்கு போவோம், அதே டைமில் ஒரு கரெக்டாக ஒரு 5 to 6 months லோக்கு வருவோம். எக்ஸ்பெக்ட் மதன் கௌரியண்ணே. மதன் கௌரியண்ணனை பற்றியும் சொல்லணும். என்னன்னா வந்துட்டு இப்போ ரீசெண்டாக அவரையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ வந்துட்டு உதாரணத்துக்கு இந்த பெண்கியூன் நடந்து போயிட்டு இருந்துச்சு, அதை பற்றி ஒரு 15 நிமிஷத்துக்கு அதை ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா வந்துட்டு டேய் 2 நிமிஷம் வீடியோக்கே 15 நிமிஷம் பேசிக்கிறான்டா அப்படின்ற மாதிரிலாம் மீம் போட்டிருந்தாங்க. பட் அவர் அந்த வீடியோ நான் பெருசாக செக் பண்ணல. என்னதான் இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு டாப் யூடியூபர்ஸ், அவங்களாம் இப்போ அவுட் ஆஃப் கண்டென்ட்ல போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சங்கட்டமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஹேட்ரட். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி பேசணும்னு தான் இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட போகிறோம், உருப்படியான கண்டென்ட் போடலாம் தான், இந்த ஹேட்டை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான்
மூவிஸை நான் வச்சு ஆரம்பித்தேன். ஸோ ஹேட்ரட் பரப்ப வேணான்னு சொல்லலை, பட் பரப்ப வேண்டிய விஷயத்துக்கு ஹேட்ரட் பரப்புங்க. உதாரணத்துக்கு நிறைய இந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு, அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் பேசலாம். இதுக்கடுத்து தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த சேனல் போகுது. அண்ட் ஸ்டே டியூன் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சியர்ஸ் கைஸ்.